வணக்கம் அன்பு நேயர்களே. விண்வெளியில் முடிவில்லாமல் சுழண்டுக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான கோள்கள் இருக்கே, அதை வெறும் ஜடப்பொருள் மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் மின்காந்த அலைகளை, அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்னு சொல்லக்கூடிய கதிர்வீச்சுகளை விண்வெளி எங்கும் இடைவிடாமல் உமிழ்ந்துக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக இந்த கிரக இடமாற்றங்கள் நடக்கும்போது நம்ம பூமியோட காந்தப்புலத்தில் ரொம்ப நுட்பமான மாறுதல்கள் ஏற்படுது. இந்த ஆற்றல் அதிர்வுகள் மனுஷ மூளையில் இருக்கிற நியூரான் செயல்பாடுகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அறிவியல் ரீதியான ஜோதிட ஆய்வோட மிக முக்கியமான அடிப்படை. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு தனி மனிதனோட சிந்தனை ஓட்டமும் செயல்பாடுங்கிறது அவர் பிறக்கும்போது இருந்த அந்த குறிப்பிட்ட கோள்களோட கதிர்வீச்சு, அதாவது பிளானட்ரி ரேடியேஷன், அவரோட டிஎன்ஏ அமைப்பில் ஏற்படுத்தின ஆழமான பதிவுகளோட ஒரு தொடர்ச்சி தான். இந்த பிரபஞ்ச சக்திகளுக்கும் மனுஷ மனோதத்துவ மாற்றங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த தர்க்க ரீதியான பிணைப்பை நாம் இன்றைக்கி ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். விருச்சிக ராசி மண்டலத்துக்கு கீழே வர்றவங்களோட ஆளுமைங்கிறது உண்மையிலேயே ரொம்ப தனித்துவமானதுங்க. இவங்களோட மூளை அமைப்பு இயற்கையிலேயே நேர்மை, உண்மைத்தன்மை இதோட பின்னி பிணைஞ்ச ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் தான் எப்பவும் செயல்படுது. சமூகத்தில் நிலவர அந்த போலித்தனமான கட்டமைப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு செயலோட ஆழமான உண்மையை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்களுக்கு அந்த திறன் இயல்பிலேயே இருக்குது. அன்பு நேயர்களே, இது ஏதோ தற்செயலாக அமைச்ச குணம் கிடையாது. இவங்களோட ஆற்றல் மண்டலம், அதாவது எனர்ஜி ஃபீல்டுங்கிறது எப்பொழுதும் சுயநலமில்லாத ஒரு பொதுநல நோக்கிலேயே அதிர்வுகளை உருவாக்குது. தன்னை சார்ந்தவங்க அப்புறம் ஒட்டுமொத்த சமூகத்தோட நலன் பற்றின அக்கறை இவங்க சிந்தனையில் எப்பவும் மேலோங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களோட மனோதத்துவ கட்டமைப்பு தனி மனித வெற்றியை விடவும் ஒரு கூட்டு நன்மையையே ரொம்ப உயர்வாக கருதுது. புத்திசாலித்தனங்கிறது இவங்களுக்கு வெறும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அது கோள்களோட கதிர்வீச்சால் ரொம்ப நேர்த்தியாக செதுக்கப்பட்ட ஒரு தர்க்க ரீதியான கவசம். இவங்களோட பகுத்தறியும் திறன் ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுனால இவங்களை யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்றவோ இல்லை தப்பான பாதையில் கூட்டிகிட்டு போகவோ முடியாது. உண்மையை சொல்லப்போனால் இவங்க வாழ்க்கையோட வெற்றிகளும் தோல்விகளும் இவங்களோட சொந்த முடிவுகளையே தான் தீர்மானிக்கப்படுது. ஒரு விஷயத்தை பெறணும்னா இல்லை ஒரு விஷயத்தை இழக்கணும்னா இவங்க ஆள் மனசு ஒரு வாட்டி முடிவு பண்ணிடுச்சுன்னா அந்த எண்ண அலைகள் பிரபஞ்ச ஆற்றலோடு ரொம்ப நெருக்கமாக இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிடும். இவங்களோட சமூக வட்டம் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு இவங்களோட மின்காந்த அலைகள் மற்றவங்களோட ரொம்ப லேசாக ஒத்தி செய்கிறது தான் ஒரு முக்கிய காரணம். இப்படிப்பட்ட உயரிய பண்புகளும் ஆற்றல்மிக்க ஆளுமையும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இப்போ நடக்கிற கிரக நிலைகளோட மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன சவால்களை நீங்கள் இப்போ எதிர்கொண்டு இருக்கலாம். தற்போது நிலவர சில குறிப்பிட்ட கோள்களோட எதிர்மறை கதிர்வீச்சு தாக்கம் காரணமாக உங்கள் மனசில் ஒரு விதமான சோர்வோ இல்லை வாழ்க்கை பற்றின ஒரு சின்ன அதிருப்தியோ இருக்கிறத உங்களால் இப்போ உணர முடியுது. மன அமைதியும் சந்தோஷமும் எட்டாக்கணி ஆயிடுச்சுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் ஆள் மனசில் அப்பப்போ வந்துட்டு போகலாம். உங்கள் வாழ்வாதார போராட்டங்களுக்கு நடுவில் நிம்மதிங்கிறது வெறும் வார்த்தையாக மட்டும் மிஞ்சி இருக்கிறதா நீங்கள் ஒரு வேளை நினச்சிங்கன்னா, அது தர்க்க ரீதியாக பார்த்தா முற்றும் தற்காலிகமான ஒரு மனோதத்துவ மாற்றம் தான். மனதார புரிஞ்சுக்கோங்க, கோள்களோட சுழற்சிங்கிறது ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. அதனால் இப்போ இருக்கிற இந்த ஆற்றல் அழுத்தங்கள் ரொம்ப சீக்கிரம் விலகி உங்கள் மூளையோட செயல்பாடு மறுபடியும் அதோட முழுமையான நேர்மறை அதிர்வுகளுக்கு திரும்புங்கிறது 100% உறுதி. இந்த பிரபஞ்ச மாற்றங்களை நாம் அறிவியல் பூர்வமாக அணுகும்போது இந்த நெருக்கடிகள் எல்லாமே உங்களை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு தயார் செய்கிற ஒரு மிகச்சிறந்த செயல்முறைங்கிறது உங்களால் நிச்சயமாக உணர முடியும். விண்வெளி மண்டலத்தில் நடக்கிற கோள்களோட துல்லியமான இடமாற்றங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கணிதவியல் நிகழ்வு. இந்த கோள்களோட சுழற்சி பாதையில் ஏற்படுகிற மாற்றங்கள் பூமியோட வளிமண்டலத்தில் ஊடுருவுற மின்காந்த கதிர்வீச்சுகளோட செறிவை அப்படியே மாற்றி அமைக்குது. இந்த கிரக பயிற்சிகள் மனுஷ மூளையோட முன்முனை பகுதியில், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய பகுதியில் இருக்கிற தர்க்க ரீதியான சிந்தனை மையங்களில் நுட்பமான அதிர்வுகளை தூண்டி ஒரு தனி மனிதனோட முடிவெடுக்கும் திறனில், அதாவது டிசிஷன் மேக்கிங்கில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை உருவாக்குது. இதனால் வரைக்கும் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த மந்த நிலைங்கிறது ஏதோ தற்செயல் கிடையாது. அது சில கோள்களோட ஆற்றல் தற்காலிகமாக உங்கள் உயிரியல் கடிகாரத்தோட, அதாவது சர்க்காடியன் ரிதமோட முரண்பட்ட விளைவு தான். இனி வர காலங்களில் இந்த கதிர்வீச்சு முழுமையாக சமநிலை அடைய போகுது. அதனால் தடைப்பட்டிருந்த எல்லா மின்வேதியியல் சமிஞ்சைகளும் சீராக்கி உங்கள் முயற்சிகள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் இலக்கை நோக்கி வேகமாக நகர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் சமூக அங்கீகாரத்துக்காகவோ இல்லை மற்றவங்களோட பாராட்டுக்காகவோ தன்னோட ஆற்றலை செலவழிக்குங்கிறது தர்க்க ரீதியாக பார்த்தா உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு மனோதத்துவ சுமை தான். மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பெரும்பாலும் உங்கள் மூளையோட ஆற்றலை சிதறடித்து உங்கள் சொந்த முன்னேற்றத்துக்கான பாதையில் தேவையில்லாத தடைகளை உருவாக்கும். அதனால் உங்கள் கவனத்தை உங்கள் சொந்த வாழ்வாதார மேம்பாடு மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் முழுமையாக செலுத்துறது இப்போ ரொம்ப அவசியம். குறிப்பாக உங்கள் பேச்சில் வெளிப்படுற ஒளியலைகளோட அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்பீச்ங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துட்டு சொற்களை ரொம்ப நிதானமாக பயன்படுத்துறது உங்கள் நரம்பு மண்டலத்தோட அமைதியை ஆழமாக பாதுகாக்கும். இது ஒரு உளவியல் ரீதியான தற்காப்பு முறைங்கிறதை நீங்கள் ஆழமாக உணர்ந்து செயல்படுறது உங்கள் ஆளுமையை இன்னும் பலப்படுத்தும். குடும்பம் சார்ந்த ரகசியங்கள் அப்புறம் உங்களோட தனிப்பட்ட பிளான்களை மற்றவங்க கிட்ட தேவையில்லாமல் பகிர்றதுங்கிறதும் உங்கள் எண்ண அலைகளோட வலிமையை குறைக்கிற ஒரு செயல். ஒரு ரகசியம் பகிரப்படும் போது ஏற்படுகிற ஆற்றல் சிதைவு உங்கள் இலக்குகளை அடையிறதுல தேவையில்லாத தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் குடும்ப விவகாரங்களை எப்பவும் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளேயே வச்சுக்கிறது உங்கள் மன அமைதிக்கு பெரிய பலம் தரும்.
அதே போல் அடுத்த தலைமுறையோட வளர்ச்சி அப்புறம் அவங்களோட கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்கள் பரம்பரை ஆற்றல் அதாவது ஜெனட்டிக் எனர்ஜி சீராக பாயறதுக்கு வழிவகுக்கும். குலதெய்வ வழிபாடு மாதிரியான மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே நம் முன்னோர்களோட ஆற்றல் பதிவுகளோட நம்மளை இணைக்கிற ஒரு அற்புதமான தொழில்நுட்பம். இது உங்கள் ஆள் மனசில் இருக்கிற குழப்பங்களை வேரோட நீக்கி தெளிவான முடிவுகளை எடுக்க தேவையான மனோதத்துவ வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். சமூக பார்வையில் நீங்கள் எல்லோருமே எப்பவும் நல்லவராக தெரியுங்கிறது நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒவ்வொரு மனுஷனோட மூளையும் வெவ்வேறு விதமாக கதிர்வீச்சு தாக்கங்களுக்கு உள்ளாகிறதுனால அவங்களோட புரிதல் திறன் ஆளுக்கு ஆள் மாறுபடுது. நீங்கள் சரியான பாதையில் போனாலும் கூட மற்றவங்களோட தனிப்பட்ட மனோதத்துவ குறைபாடுகளில் அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக நீங்கள் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதோ இல்லை வருத்தப்படுறதோ உங்கள் ஆற்றலை வீணாக்கிற ஒரு செயல்தான். காலங்கிறது ஒரு மாறாத தர்க்க ரீதியான காரணி. அதுவே உங்களோட உண்மையான ஆளுமையையும் நீங்கள் உண்மையிலேயே யாருங்கிறதையும் இந்த சமூகத்துக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கும். எதிர்மறையான எண்ணங்களுக்கு உங்கள் மூளையில் எந்த இடமும் கொடுக்காம நேர்மறையான ஆற்றல் அதிர்வுகளை மட்டும் உள்வாங்கிறது மூலமாக உங்கள் எதிர்காலம் ஒரு மிகச்சிறந்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மனுஷன் நரம்பு மண்டலத்தில் அண்டவெளியில் இருக்கிற மின்காந்த புலங்களும் நிறையில் இருக்கிற பிணைப்புங்கிறது ஒரு நுட்பமான உயிரியல் இயற்பியல் அதாவது பயாலஜிக்கல் ஃபிசிக்ஸ் நிகழ்வு. இந்த 3ஆம் கட்ட ஆய்வில் ஒருத்தரோட ஹார்மோன் சமநிலை கோள்களோட கதிர்வீச்சு மாற்றங்களால் எப்படி பாதிக்கப்படுது, அது அவரோட முடிவெடுக்கும் திறனை எப்படி மாற்றுதுங்கிறத நாம் தர்க்க ரீதியாக பார்ப்போம். குறிப்பாக மற்றவங்களுக்கு உங்களை நீங்கள் நிரூபிக்க முயற்சி செய்கிறங்கிறது உங்கள் மூளையில் இருக்கிற கார்டிசால்ங்கிற அழுத்த ஹார்மோனை தேவையில்லாமல் அதிகமாக்கும். சமூக அங்கீகாரத்துக்காக இயங்குகிற உங்கள் ஆற்றல் நிலையை சிதைக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் வளர்ச்சி மாற்றத்தை அதாவது மெட்டபாலிசத்தையும் கூட பாதிக்கும். அதனால் உங்கள் தனித்துவமான அடையாளத்தை மற்றவங்க பார்வையில் நிலைநிறுத்த முயற்சி பண்ணுறதை விட உங்கள் அகநிலை ஆற்றலை சேமிக்கிறதுல கவனம் செலுத்துறது தான் ஒரு மிகச்சிறந்த அறிவார்ந்த அணுகுமுறை. உறவினர்கள் அப்புறம் உங்கள் நெருங்கிய வட்டத்துக்குள்ளே ஏற்படுற முரண்பாடுங்கிறது அடிப்படையில் ஒரு மனோதத்துவ அதிர்வின் மோதல். சில நேரங்களில் உங்கள் ரத்த உறவுகளே உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு பின்னாடி அவங்களோட சிந்தனை அலைகளும் உங்கள் உயர் அதிர்வு அலைகளும் சரியாக ஒத்திசையாமல் இருக்கிறது தான் முக்கிய காரணம். கூட்டமான உறவு சூழல்களை அப்பப்போ தவிர்க்கிறது சமூக விலைகள் கிடையாது. அது உங்கள் மூளையோட டோபமைன் அளவை சீராக வச்சுக்க உதவுற ஒரு தற்காப்பு முறை. மற்றவங்களோட எதிர்பார்ப்புக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைக்கணும்னு நினைக்கிறது உங்கள் டிஎன்ஏ அமைப்பில் இருக்கிற இயற்கையான திறன்களை நீங்களே முடக்கிறதுக்கு சமம். உங்கள் சுய ஆற்றல் மன்றத்தை அதாவது உங்களோட ஆறாவை வலுப்படுத்திக்கிட்டு உங்களுக்கான இலக்குகளில் மட்டும் நீங்கள் முழு கவனம் செலுத்துகிறப்போ இந்த பிரபஞ்சத்தோட நேர்மறை ஆற்றல்கள் எல்லாமே உங்கள் உடலியல் செயல்பாடுகளோட இணைஞ்சு ரொம்ப நன்மையான விளைவுகளை மட்டுமே உருவாக்கும். ஆரோக்கியங்கிறது வெறும் நோய் இல்லாத நிலை மட்டும் கிடையாது நேயர்களே, அது உங்கள் உடம்போட மின்காந்த அதிர்வுகள் ரொம்ப சீராக இருக்கிறது தான். உங்கள் அன்றாட வேலைகளில் நடைபயிற்சி மாதிரியான எளிய உடற்பயிற்சிகளை சேர்க்கறது உங்கள் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதோட மூளைக்கு போகிற ஆக்சிஜன் அளவை அதிகமாக்கி மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்கும். பழைய நண்பர்களோட பேசுகிறப்போ சில நேரங்களில் அது உங்கள் இப்போதைய மனநிலைக்கு பொருந்தாத தேவையில்லாத அறிகுறிகளை நோக்கி போகலாம். இப்படிப்பட்ட புறஞ்சிந்தனைகள் உங்கள் மூளையில் தேவையில்லாத தகவல் குப்பைகளை அதாவது இன்ஃபர்மேஷன் கிளட்டரை உருவாக்கி உங்கள் தெளிவான தொலைநோக்கு பார்வை மறைச்சிடும். விருச்சிக ராசி மண்டலத்துக்குள்ளே கீழே இருக்கிறவங்க இயற்கையிலேயே ஆழ்ந்த பகுத்தறிவு அப்புறம் முன்னெடுதல் திறன் கொண்டவங்க. அதனால் உங்கள் உள்ளார்ந்த உள்ளுணர்வே அதாவது உங்களோட இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு எப்போவுமே சரியான வழிகாட்டியாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிற சொற்கள் வெறும் ஒலிகள் மட்டும் இல்லை, அவை ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் கொண்ட அலைநீளங்கள். உங்கள் வெளிப்படையான பேச்சு அப்புறம் நேர்மையான கருத்து மற்றவங்களை தப்பாக புரிஞ்சுக்கப்படுறதுக்கோ இல்லை அவை திரிச்சு சொல்லப்படுறதுக்கோ இப்போ அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைகளில் இருக்கிற அந்த தெள்ள தெளிவான உண்மைத்தன்மை மற்றவங்களோட ஈகோவோட மோதும்போது அது தற்காலிக நட்புகளை கூட எதிர்ப்புகளாக மாற்றிடும். இது உங்கள் குணத்தோட குறைபாடு கிடையாது. சொல்லப்போனால் சமூகத்தோட சராசரி சிந்தனைக்கும் உங்கள் உயர்நிலை தாக்கத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளி தான் இது. அதனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறதுல கூடுதல் கவனமும் நிதானமும் உங்கள் சமூக ஆற்றல் சமநிலையை பாதுகாக்கும். தொழில் அப்புறம் வியாபாரம் ரீதியான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடுங்கிற மரபு வழி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது உங்கள் ஆள் மனசோட அதிர்வுகளை ஒருமுகப்படுத்தும். இது வெறும் ஒரு சடங்குங்கிறத தாண்டி உங்கள் முன்னோர்களோட வழியாக வந்த உயிரியல் பதிவுகளோட உங்கள் இப்போதைய சிந்தனையை இணைக்கிற ஒரு மேம்பட்ட செயல்முறை. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த ஆற்றல் மையங்களுக்கு போயிட்டு வந்து உங்கள் தொழில் பயணத்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத தடைகளை நீக்கி வெற்றிக்கான பாதையை தெளிவாக்கும். அதே போல் உங்கள் வாரிசுகளோட எதிர்காலம் அப்புறம் வளர்ச்சி விஷயங்களில் அந்நிய நபர்களோட தலையீட்டையோ இல்லை அவங்களோட நெகட்டிவ் எண்ணங்களையோ அனுமதிக்காமல் இருக்கிறது உங்கள் குடும்பத்தோட ஒட்டுமொத்த நல்வாழ்வை உறுதிப்படுத்தும். இப்படிப்பட்ட தர்க்க ரீதியான வாழ்வியல் முறைகளை பின்பற்றுவது உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றும். ஒருத்தரோட வாழ்க்கை பயணத்தை வெளியில் நடக்கிற விஷயங்களை விட அகச்சூழ்நிலைன்னு சொல்லப்படக்கூடிய மனக்கட்டமைப்பு அதாவது மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படுற ஆற்றல் மாற்றங்கள் நம்மளை அவசரமான முடிவுகளை எடுக்க தூண்டும். குறிப்பாக மற்றவங்களோட கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் சுய சிந்தனையை முடக்கிறது ஒரு நரம்பியல் மண்டலத்தில் தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கும்.
உங்கள் வாரிசுகளோட எதிர்கால தேவைகளையும் அவங்க வளர்ச்சி பாதையையும் உங்களை தவிர வேறு யாராலையும் சரியாக கணிக்க முடியாதுங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சமூக உறவுகளில் ஒரு விதமான சுய கட்டுப்பாட்டை, அதாவது செல்ஃப் டிசிப்ளினை கடைபிடிக்கிறது உங்கள் குடும்ப ரகசியங்கள் அப்புறம் பொருளாதார திட்டங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் பாதுகாக்கும். உங்கள் மனபாரத்தை குறைக்கிறதுக்கு தகுதியில்லாத ஆட்கள் கிட்ட உங்கள் அந்தரங்களை பகிர்ந்துக்கிறது பின்னாடி அவங்க உங்கள் பலவீனத்தை பார்த்து கிண்டல் பண்ண வழிவகுக்கும். அதனால் உணர்ச்சிகளை கையாளுற அந்த முதிர்ச்சியை வளர்த்துக்கிறது தான் ஒரு தர்க்க ரீதியான தீர்வு. காலசக்கரத்தோட சுழற்சியில் சில வாரங்களோட இறுதியில் உங்கள் மூளையில் இருக்கிற அமிக்டலா பகுதி ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படுறதுனால கோபம் அப்புறம் ஆக்ரோஷமான உணர்வுகள் மேலோங்கலாம். இப்படிப்பட்ட உணர்ச்சி பெருக்கை கட்டுப்படுத்தவும் மனசை அமைதிப்படுத்தவும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட மந்திர ஒலிகளோ இல்லை தியான முறைகளோ உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த அகநிலை அமைதி உங்கள் அன்றாட வேலைகளையும் அழகாக எதிரொலிக்கும். குறிப்பாக வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது உங்கள் கவனம் சிதறாமல் 4 திசையிலும் ஒருமுகப்படுத்தப்படணும். இது உங்கள் தற்காப்பு உணவை, அதாவது ரிஃப்ளெக்ஸஸை மேம்படுத்துகிற ஒரு பாதுகாப்பு உத்தி. உண்மையான அதிர்ஷ்டம்ங்கிறது ஏதோ வானத்திலிருந்து குதிக்கிறது இல்லை நேர்களே, மாறாக ஒரு மனுஷனாக பிறந்து எது சரி எது தப்புன்னு பகுத்தறிய திறனை பெற்றிருக்கிறது தான் மிகப்பெரிய உயிரியல் வெற்றி. பணம், சொத்து அப்புறம் புகழ் இதெல்லாம் ஒரு மனுஷனோட ஆளுமைக்கு மேலோட்டமான அலங்காரங்களை தானே ஒழிய அவை அந்த மனுஷனோட உண்மையான சாராம்சம் கிடையாது. வாழ்க்கை எப்படி வடிவமைக்கப்படுது, காலத்தோட ஓட்டம் நம்மளை எந்த திசையில் கூட்டிகிட்டு போகுதுங்கிறத ஒரு சாட்சியாக நின்று கவனிக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கிடணும். உங்கள் புலன்கள் எதை பார்க்கணும், உங்கள் நாக்கு எதை பேசணும், உங்கள் சித்தம் எதை யோசிக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுற அந்த தற்சார்பு நிலை தான் உங்களை ஒரு சிறந்த ஆளுமையாக்கும். உலகத்தில் எல்லா மனுஷங்களும் சமம் என்றாலும் கூட அவங்க சிந்தனையில் இருக்கிற எதிர்மறை அதிர்வலைகள், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அவங்கள ஆபத்தானவங்களாக மாற்றிடுது. தீய எண்ணத்தோடு செயல்படுகிற செயல்கள் அதோட விளைவுகளை சந்திச்சே தீரணுங்கிறது பிரபஞ்சத்தோட மாறாத விதி. இதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை கேட்குறதுலையும் செய்கிறதுலையும் உங்கள் ஆற்றலை செலவிடுங்க. இந்த மனோதத்துவ மாற்றங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட தூரத்து பயணங்கள் இல்லை இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பயணங்கள் உங்கள் அனுபவ அறிவை வளர்க்குறதோட புதிய ஆட்களோட தொடர்பை ஏற்படுத்தி உங்கள் கெரியர் கிராஃபில் ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை உருவாக்கும். சவால்கள் நிறைஞ்ச இந்த காலத்தை ஒரு பாடமாக நினச்சி சுய கட்டுப்பாட்டோட எதிர்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை ஒரு சீரான வெற்றியை நோக்கி போகிறது உறுதி. இப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான புரிதல்களோடு உங்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது உங்கள் எதிர்காலம் ரொம்ப பொலிவானதாக இருக்கும். ஒருத்தரோட வாழ்க்கை சமன்பாடுகள் எப்படி சாதகமான தீர்வை நோக்கி போகுதுங்கிறத இப்போ நம்ம தர்க்க ரீதியாக பார்ப்போம். விண்வெளி பயணங்கள் மாதிரியே புவியியல் ரீதியான இடமாற்றங்களும் பயணங்களும் ஒரு மனுஷனோட மூளைக்கு புதிய தூண்டுதல்களை, அதாவது நியூரல் ஸ்டிமுலிகளை கொடுக்குது. இப்படிப்பட்ட பயணங்கள் மூலயமா அவங்க நரம்பு மண்டலம் புதிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைச்சிக்கும் போது அது வரைக்கும் முடங்கி கிடந்த பல வாய்ப்புகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே நிலவி வந்த உணர்வு போராட்டங்கள் அப்புறம் மனக்கசப்புகள் இதெல்லாம் வெறும் தற்காலிகமாக ஆற்றல் முரண்பாடுகள் தான். தாய்வழி உறவுகள் மூலியமாக நடக்க சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தோட ஒட்டுமொத்த நேர்மறை அதிர்வுகளை, அதாவது பாசிட்டிவ் ரெசனன்ஸை அதிகமாக்கும். இதனால் வரைக்கும் உங்கள் கண்ணில் தேங்கி இருந்த அந்த கவலைகள், கண்ணீர் இதெல்லாம் முழுமையாக மறைஞ்சு உங்கள் ஆசைகளும் நீண்டகால கனவுகளும் நனவாகுங்கிறதுக்கான ஒரு பலமான சூழல் மாற்றம் இப்போ உருவாகியிருக்கு. புருஷ முன்னாட்டி இடையில் இருக்கிற உறவு சிக்கல்கள் பெரும்பாலும் ஹார்மோன் மாற்றங்களாலையும் சில பேச்சுவார்த்தை இல்லாததுனாலையும் ஏற்படுது. இப்படிப்பட்ட நேரங்களில் பொறுமையை கடைபிடிக்கிறது ஒரு தர்க்க ரீதியான தற்காப்பு முறை. இது உங்கள் உறவோட பிணைப்பை மறுபடியும் சீராக்க உதவும். வாரிசுகள் பற்றின தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டு நிதானமான அணுகுமுறையை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த சாதனையாளராக வர முடியும். ஆன்மீக ரீதியான குலதெய்வ வழிபாடுங்கிறது உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் புள்ளியில், அதாவது எனர்ஜி பாயிண்டில் உங்கள் மனசை ஒருமுகப்படுத்துறது தான். நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு விளக்கை ஏற்றி அதோட ஒளியில் அந்த பிரபஞ்ச சக்தியை ஆராதிக்கிறது உங்கள் ஆள் மனசோட வலிமையை அதிகமாக்கும். குறிப்பாக ஒட்டுமொத்த சூரிய மண்டலத்தோட ஆற்றல் மூலமாக சூரிய பகவானோட கதிர்வீச்சுகளை அதிகாலையில் உள்வாங்கிறது, அதாவது சோலார் சார்ஜிங் செய்கிறது மற்ற கொள்கைகளோட நெகட்டிவ் தாக்கங்களை செயலிழக்க செஞ்சு உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களோட மிகப்பெரிய சவாலே அவங்க முன்கோபம் தான். இந்த உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்துறது உங்கள் சமூக அப்புறம் தொழில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் பண விஷயத்தில் சில எதிர்பார்க்காத செலவுகளும் வருமானங்களும் வந்து போகிற ஒரு மாறுபட்ட சூழல் இருக்கலாம். தொழிலில் இருக்கிற போட்டிகளும் அந்த நிலையும் சந்தையோட இயல்பான சுழற்சி தானே தவிர அது உங்கள் திறமையோட குறைபாடு இல்லைங்க. அதனால் தேவையில்லாத ஒப்பீடுகளை தவிர்த்துட்டு உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறது உங்கள் வருமானத்தை நிலையாக வச்சுக்க உதவும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற இடமாற்றங்கள் ஆரம்பத்தில் ஒரு சவாலாக தெரிஞ்சாலும் கூட அவை உங்கள் ஆளுமையை வளர்க்குற ஒரு பரிணாம வளர்ச்சியாக தான் இருக்கும். சக ஊழியர்கள்கிட்டையும் குடும்பத்திலையும் பேசும்போது நிதானமாக இருக்கிறது தேவையில்லாத மனக்கசப்புகளை தவிர்க்கிற ஒரு சிறந்த மேலாண்மை முறை. பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவுற குணம் பாராட்டுக்குரியது தான் என்றாலும் கூட உங்கள் சொந்த மன அமைதி அப்புறம் பண விஷயங்களில் தர்க்க ரீதியான பிளானிங் இப்போ ரொம்ப அவசியம். மாணவர்கள் தங்களோட படிப்பில் கூடுதல் நேரத்தை செலவிடுறது அவங்களோட எதிர்கால வெற்றிக்கு ஒரு பலமான அஸ்திவாரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் உங்களை அங்கீகரிக்க தவறின உறவுகள் எல்லாம் இனி உங்களோட வளர்ச்சியை பார்த்து உங்களை மதிக்கிற நிலை உருவாகும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஆய்வு முடிவின்படி உங்கள் வாழ்க்கையோட சவால்கள் எல்லாமே
முடிவுக்கு வந்து ஒரு புதிய வசந்த காலம் இதோ ஆரம்பிக்குது. உங்கள் அறிவாற்றலையும் தர்க்க ரீதியான அணுகுமுறையையும் சுய கட்டுப்பாட்டையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினா இந்த மாதம் உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகிற ஒரு பொற்காலமாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்க வளமுடன். நன்றி.